Hi friends, first of all a great thanks for being in my YouTube channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நெட்வொர்க் தியரியில் நோடல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நோடல் அனாலிசிஸ் அப்படின்னாலே பேசிக்கலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நோடுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அப்படி இல்லைனா மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பல விதமான சர்க்யூட்ஸ், பல விதமான கனெக்ஷன்ஸ் ஒரே பாயிண்டில் மீட் ஆகிறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா நோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படிப்பட்ட நோடுலையோ அல்லது ஒரு ஜங்ஷன்லையோ அல்லது ஒரு மீட்டிங் பாயிண்டில் நாம் பண்ணக்கூடிய ஒரு கேசிஎல் அனாலிசிஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோடல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த சர்க்யூட்டை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 4 ரெசிஸ்டர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஒரு காமன் பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. இதில் என்ன நடக்குது அப்படின்னா 3 ரெசிஸ்டரில் கரண்ட் உள்ளே வருது. ஓகேவா, இது I1 I2 I3 இந்த 3 கரண்ட்டுமே இந்த நோடை நோக்கி உள்ளே பார்த்து வந்துக்கிட்டு இருக்குது. வேற I4ங்கிற ஒரே ஒரு கரண்ட் மட்டும் வெளியில் போகுது. ஓகேவா, ஸோ இது ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டுருக்கு. சரிங்களா, ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 currents incoming whereas 1 current is outgoing. இது ஒரு விஷயம். ஸோ இதில் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த மீட்டிங் பாயிண்ட் பேர் தான் நம்ம நோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்மால் எண்ணில் நான் டினோட் பண்ணியிருக்கேன். இதோட கேசிஎல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த இன்புட் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட். ஓகேவா, ஸோ அதாவது எவ்வளோ கரண்ட் உள்ளே வருதோ அது எல்லாத்தையும் சம் பண்ணி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட்ஸ். அதான் இந்த நோடல் அனாலிசிஸோட அதாவது கேசிஎலோட ஃபார்முலா. ஓகேவா, கேசிஎல்னாலே இதுதான் ஃபார்முலா. சரிங்களா, அதுபடி எழுதுனா எனக்கு 3 கரண்ட் உள்ளே வருது. ஸோ I1 I2 I3 3 கரண்ட் உள்ளே வரதுனால நான் I1 + I2 + I3 ஈக்குவல் டு I4 மட்டும் வெளியில் போகிறதுனால நான் ஈக்குவல் டு I4 அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். ஸோ I1 + I2 + I3 இஸ் ஈக்குவல் டு I4ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு சர்க்யூட்டுக்கு ஒரு நோடல் அனாலிசிஸ் ஒரு கேசிஎல் ஈக்குவேஷன் எழுதுனா அது இந்த ஈக்குவேஷனாக தான் இருக்கும். சரிங்களா, இது ஒரு விஷயம். சரி, ரெண்டாவது விஷயம் நம்ம வருவோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு நாம் இன்புட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நார்மலாக நம்ம V/R அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஓம்ஸ் லா. ஓகேவா, பேசிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க. நோடல் அனாலிசிஸ் எந்த பேசிஸில் இருக்கும் அப்படின்னா ஓம்ஸ் லா அண்ட் கேசிஎல். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நிறைய கேட் எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது IES எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது பெரிய இந்த மாதிரி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எல்லாமே இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சைடில் கேட்பாங்க. ஸோ நோடல் அனாலிசிஸ் ஒர்க்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ் லா. 2 டேஷ் போட்டு கேட்பாங்க. ஒன்று கேசிஎல், இன்னொன்று ஓம்ஸ் லாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேவிஎல் அண்ட் கேசிஎல் அப்படின்னு சொல்லி வாயில் அப்படியே ஃப்ளோவில் எழுதிடுவாங்க. பட் அது தப்பு. ஆக்சுவலாக கேசிஎல் அண்ட் ஓம்ஸ் லால தான் நோடல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு V/R நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இது ஓம்ஸ் லா. V = IR. வேற இந்த ரெசிஸ்டரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் I = V/R எழுதிட்டோம். பட் நாம் V/Rன்னு எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி இந்த V/Rங்கிறத நம்ம ஷுவராக எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கரண்ட்டுன்றது இந்த ரெசிஸ்டன்ஸில் பாஸ் ஆகுது. ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன அப்படின்னா கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ வோல்டேஜ் டிஃபர் பண்ணி எழுதிட்டு டிவைடட் பை R போட்டால் அதுதான் ஆக்சுவலாக கரண்ட். இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே V/Rன்னு எழுதக்கூடாது. ரூல் படி எப்படி எழுதணும் அப்படின்னா V - V1/R அப்படின்னு சொல்லி எழுதணும். V1 எங்கே இருந்தால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இந்த Vங்கிறது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க சப்ளை வோல்டேஜ். பட் சப்ளை வோல்டேஜ்னு ஒன்று இருக்குது. ரெஃபரன்ஸ் வோல்டேஜுங்கிறது நம்ம எப்போதுமே எடுக்கணும். ஆக்சுவலாக பேசிக்கலான ரூல் இதுதான். ஓகேவா, ஸோ இது V1ங்கிறது 0. ஏன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் என்றைக்குமே 0வாக தான் இருக்கும். எதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எடுக்காங்க அப்படின்னா ஒருவேளை இந்த சர்க்யூட் மாதிரி இல்லாமல் நான் அடுத்ததாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற சர்க்யூட்டில் நிறைய டைப் ஆஃப் நோடு இருக்கும். V1 V2 V3 நிறைய நோட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நிறைய நோடு இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்படிப்பட்ட கண்டிஷனில் நாம் ரெஃபரன்ஸ் வோல்டேஜுங்கிறத நம்ம எடுக்க வேண்டியிருக்குங்கிறதுக்காக ஆக்சுவலாக இந்த V1ங்கிறது என்னென்னா 0 தான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே ஷார்ட் ஆகிருக்கு. இந்த ஒயர் இடையில இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு தாண்டி இங்கே எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இல்லை. ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு முன்னாடி என்ன வோல்டேஜ் இருக்கோ அதையும் மைனஸ் இதுக்கு பின்னாடி என்ன வோல்டேஜ் இருக்கோ அதையும் எழுதி டிவைடட் பை அந்த கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் போட்டால் அதுதான் அந்த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தட் ரெசிஸ்டன்ஸ், அந்த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தட் சர்க்யூட். இங்கே V1ங்கிறது 0ன்றதுனால நம்ம V/R அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஸோ இதுதான் பேசிக்கலான நெட்வொர்க் தியரியில் நடக்கக்கூடிய ஒரு கரண்ட் ஈக்குவேஷனுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கேசிஎலோட ஈக்குவேஷன். ஸோ வாங்க அடுத்ததாக நான் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சர்க்யூட் ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸோ அதில் கேசிஎல் யூஸ் பண்ணி எப்படி நோடல் அனாலிசிஸ் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த சர்க்யூட் உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சர்க்யூட் பார்க்குறீங்க மொத்தம் 5 டைப் ஆஃப் ரெசிஸ்டர் இருக்குது. இது நம்ம பேசிக்கலாக நம்ம நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய சர்க்யூட் மாதிரி தான். லூப் 1, இது லூப் 2, இது லூப் 3. ஆக்சுவலாக நம்ம மெஷ் அனாலிசிஸ் படியும் சால்வ் பண்ணலாம். மெஷ் அனாலிசிஸ் படி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கலாம். தெரிஞ்சதாலும் பரவாயில்ல. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை ஸ்பெசிஃபைடாக நோடல் அனாலிசிஸ் ஈக்குவேஷன் எழுத சொல்லுவாங்க. சில எக்ஸாம்ஸில் ஆப்ஷன்ஸ் கொடுத்து என்ன மாதிரி ஈக்குவேஷன் இதில் வரும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த சர்க்யூட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்.
ஸோ 10 வோல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்ளை வோல்டேஜ். இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் R1, R2, R3, இது R4, இது R5. ஸோ 5 டைப் ஆஃப் ரெசிஸ்டர் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து 0வாக தான் இருக்கும் என்றைக்குமே. வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். V3 V4னு நான் 2 வோல்டேஜ் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இந்த V3ங்கிறது இங்கே ட்ராப் ஆகும் நினச்சி நான் எடுத்துட்டேன். பட் V3யும் V4ம் ஒன்று தான். V3 V4 ரெண்டுமே 0 தான், ரெண்டுமே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் தான். நான் அப்படி எடுத்து வச்சுட்டேன். பட் ஒரு வோல்டேஜ் எடுத்தாலே போதும். ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஒரு வோல்டேஜ் அடிக்கிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஷார்ட் ஆகி டேரெக்டாக இங்கே தான் ரெஃபரன்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ V3 V4 ரெண்டுமே வந்து 0 தாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கலாக இப்போ எங்கே வந்து இந்த வோல்டேஜ் இந்த நோடு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கனெக்டிங் பாயிண்ட் I1ங்கிற கரண்ட் வந்து உள்ளே வருது இந்த நோடுக்குள்ள இன்கமிங் கரண்ட். வெளியில் போகிற கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா I2 அண்ட் I3. சிமிலர்லி இந்த நோடு V2ங்கிறது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா I3ங்கிறது இன்கமிங் கரண்ட், I4 அண்ட் I5 வந்து அவுட் கோயிங் கரண்ட். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன தெரியுது அப்படின்னா V1 V2 ரெண்டு மெயின் நோடு இருக்குது, V3ங்கிற ரெஃபரன்ஸ் நோடு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுக்கு தான் வந்து கேசியில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் அதாவது வந்து ஜங்ஷனாக ஃபார்ம் ஆகிருக்க எல்லாத்துக்கும் நம்ம கேசியில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். சம் ஆஃப் த இன்கமிங் கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட்ஸ். இதான் வந்து கேசிலோட ஃபார்முலா. ஸோ இதில் வந்து இன்கமிங் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸில் போகக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்கும்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ள வோல்டேஜோட டிஃபரன்ஸ் டிவைடட் பை அந்த கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுதான் வந்து நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கமிங் கரண்ட். கரெக்டாக? ஸோ அப்போ I1 தான் வந்து இன்கமிங் கரண்ட் இந்த சைடு நான் எழுத போகிறேன். அப்போ 10 - V1/R. இது நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 - V1 டிவைடட் பை R. கரெக்டாக? இது வந்து I1 ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட்ஸ். இந்த பாயிண்ட் இந்த நோட்லேருந்து என்ன கரண்ட்லாம் வெளியில் போகுது? I2 ஒன்று வெளியில் போகுது, I3 ஒன்று வெளியே போகுது. I2 என்னென்னு பாருங்கள். அதுவும் வந்து அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ள வோல்டேஜோட டிஃபரன்ஸ் தான். முன்னாடி என்ன இருக்குன்னா V1 இருக்குது, நான் V1 எழுதிட்டேன். பின்னாடி என்ன இருக்குன்னா இந்த பாயிண்டில் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்ங்கிறது இருக்குது. ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்ங்கிறது என்றைக்குமே நம்ம 0ன்னு எடுப்போங்கிறதுனால V1 - 0 டிவைட் பை கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த R2. சரிங்களா? ப்ளஸ் இன்னொரு கரண்ட்டு வெளியில் போகுது. அது என்ன கரண்ட் அப்படின்னா I3. I3ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா R3யில் போகக்கூடிய கரண்ட். அந்த R3க்கு முன்னாடியும் பின்னாடி உள்ள வோல்டேஜோட டிஃபரன்ஸ் எடுங்க, டிவைட் பை அந்த R3ங்கிறத போடுங்க. V1 - V2 டிவைட் பை R3. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த V1 - V2 நான் V2 - V1 எழுதக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எழுதலாம். ஒருவேளை ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த வோல்டேஜ் வந்து கிரேட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வேணாலும் அசீவ் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் V2 - V1 எடுத்துக்கலாம், V1 - V2 எடுத்துக்கலாம். நெகட்டிவ்லையும் வரலாம் வோல்டேஜ். ஸோ எப்படி வந்தாலும் தியரட்டிக்கல் கால்குலேஷன் நமக்கு வந்து கரெக்டாக தான் வரப்போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த நோடில் ரெஃபர் ஆகக்கூடியது. இந்த உள்ளே வரது வெளியில் போகிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நோடுக்கு ரெஃபர் பண்ணி எடுத்தது. இப்போ ரெண்டாவது நோடு நான் வந்தேன் அப்படின்னா V2ங்கிறது தான் செகண்ட் நோடு. ஸோ V2வில் நான் அப்ளை பண்ணும்போது நோடு 2 அங்கே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட்ஸ். இன்கமிங் கரண்ட் எதெல்லாம் வருது அப்படின்னா I3ங்கிறது வந்து நோடு 2க்கு வரக்கூடிய இன்கமிங் கரண்ட். அவுட் கோயிங் கரண்ட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா I5 அண்ட் I4. ஸோ இதை நான் சொன்னது உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நோடில் எப்படி வந்து இன்கமிங் அவுட் கோயிங் கரண்ட் எழுதுனீங்களோ அதே மாதிரி செகண்ட் நோடுக்கும் எழுதுங்க. இன்கமிங் கரண்ட் என்னன்னா வந்து I3. அது எப்படி இருக்குன்னா V1 - V2 டிவைட் பை R3. அதாவது வந்து நான் வந்து இந்த நோடில் இருந்து இன்கமிங் கரண்ட் வரதுனால நான் இந்த நோட வந்து நான் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கேன். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அதை எழுதிடுறேன். V2 - V1 டிவைட் பை R3. இந்த இடத்துல நான் V1 தான் நான் ரெஃபர் பண்ணி எழுதுறதுனால நான் V1 - V2 எடுத்தேன். இந்த இடத்துல நோட் 2 செகண்ட் நோடு வந்து V2ன்றதுனால நான் V2 - V1 டிவைட் பை R3 எழுதிட்டேன். விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட்ஸ். அவுட் கோயிங் கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று I4 இன்னொன்று வந்து I5. ஓகேவா? ரெண்டு கரண்ட் இருக்குது. I4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R4ல் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள வோல்டேஜஸ் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து V2ன்றது இருக்குது, பின்னாடி அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இருக்குது. இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து எல்லா இடத்துலையுமே காமனாக தான் இருக்கும். இந்த வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த எல்லா பாயிண்ட்லையுமே சேமாக தான் இருக்கும். ஸோ V2 - V4 டிவைட் பை R4ன்னு எழுதியிருக்கணும். ஆக்சுவலாக இங்கே -V4ன்றது வந்து 0. இதே மாதிரி 0ன்றதுனால நம்ம எழுதலை. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த R5ல் போகக்கூடிய கரண்ட் இந்த இன்னொரு கரண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ப்ளஸ் போட்டு நான் என்ன எழுதிருக்கேன்னா V2 - V3 டிவைட் பை R5 அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். இந்த V3 நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் தப்பாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ V3ங்கிறது இல்லை, ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. V4ன்னு ஆக்கிக்கலாம். V3 V4 நீங்கள் எப்படி எடுத்தாலும் ரெண்டுமே வந்து 0வாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ஃபுல்லுமே வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கிறதுனால என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து எல்லா பாயிண்ட்லையுமே வந்து அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து சேமாக தான் இருக்கும். ஹென்ஸ் அது வந்து 0வாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஆக்சுவலாக அந்த இது வந்து இருக்காது. V4ங்கிறதே வந்து இருக்காது. V2 டிவைட் பை R5 அப்படிங்கிறது தான் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டே இருங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குற வீடியோஸ் வந்து அப்பப்போ நானும் வந்து கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் கேட்குறபடியான வீடியோஸ் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறதும் சொல்லிக்கிறேன். அதுவும் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக உங்களுக்கு 700+ அடித்ததுக்கு
பட் இருந்தாலும் வந்து நிறைய வியூஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அதிக அளவில் பார்க்கவே முடியல. ஸோ ஏன் புரியல? ஸோ ஒருவேளை உங்களுக்கு பார்க்குற மாதிரி வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் எதை வேணாலும் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். நான் வந்து அப்படிப்பட்ட வீடியோ கூடிய சீக்கிரம் நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை see you guys, take care, bye, cheers, stay home, stay safe and thank you for watching.